அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ரைட் நோ டிவிக்கு பாய்ஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்கும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும், அதாவது 6th May 2026 ஈவினிங் வரைக்கும் எல்லாமே எப்படி போய்ட்டு இருந்துச்சுன்னா, விஜய் வந்து 7th May வந்து சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலாக ஒன்றும் நியூஸ் வரல. ஆனால் நேஷ்னல் சேனல்லாம் வந்து அஃபிஷியலாக சொல்கிறாங்க. இது மாதிரி என்ன பிரச்சனைனா, கவர்னர் வந்து நீங்கள் 180 சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, சிஎம்மாக பொறுப்பேற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 112 சீட்ஸ் தான் இருக்குது, 113. ஆனால் 112 ஏன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. திருச்சியில் எல்லாம் பெரம்பூரில் வந்து ரீஎலெக்ஷன் வச்சு எடுப்பாங்க. ஏன்னா விஜய் வந்து 2 இடத்துல நிற்கிறாரு, அதனால் வந்து ரீஎலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வந்து அவருக்கு கான்வாய் வச்சுருந்தாங்கல்ல, சிஎம் கான்வாய், அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாரு, அதை வந்து வாபஸ் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிஎம் ஆகல, அப்படி இருக்குது இந்த கான்வாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதான் சொல்கிறாங்க. இது ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. அது இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலி படத்துக்கு வந்து ரைடு நடந்துச்சு சரிங்களா. அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட்டு பிளாக் மணியாக வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. ரீஓப்பன் பண்ணி இது மாதிரி அந்த கேஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விசாரணை மனு யாரும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து திருப்பி விசாரிக்க போகிறாங்க. அந்த கேஸ் வந்து ரீஓப்பன் ஆகிருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கு அலைன்ஸ் கூப்பிட்ட காங்கிரஸ் வந்து அலைன்ஸ் வந்து ஒத்துக்கிட்டுக்கு 5 சீட்ஸ் அவங்க சைட்லேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் கூட்டணிக்கு வந்து ஆலோசித்து சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. விசிகே அப்புறம் பிஎம்கே மற்ற கட்சிலாம் வந்து அலைன்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே, ஐஎன்சி, பிஎம்கே, ஐயுஎம்எல், அப்புறம் சிபிஐ, விசிகே இவங்கெல்லாம் வந்து அலைன்ஸ் வச்சு அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டுருக்கு. ஆக மொத்தத்தில் எதுவுமே நல்ல நியூஸாக இல்லை. இது வந்து இப்படி போய் முடியும் தெரியல. ரீஎலெக்ஷன் போகும்னு சொல்லிட்டு ஒரு சைடில் சொல்கிறாங்க, ஒரு சைடில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வந்து கவர்னர் வந்து நீங்கள் 180 சீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேரளா கிளம்பி போயிட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. இது மாதிரி இருக்குது தமிழ்நாடு சுச்சுவேஷன். இப்படி ஒரு ரூலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி மெஜாரிட்டியில் யார் வின் பண்ணியிருக்காங்களோ, இப்போ 234 சீட்ஸா, அந்த 234ல் பாதி ஜெயிக்கணும். பாதி, அதாவது 117 எப்படி நம்ம ஐபிஎல்லில் வந்து 110 அடித்தா 111 வந்து டார்கெட்டோ, அதே மாதிரி 117னா 118 தான் டார்கெட்டு. அதே மாதிரி 118 எடுக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. அவங்க இது வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது யார் இத்தனை கட்சியில் யார் மெஜாரிட்டியாக ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க வந்து சிஎம்மாக ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டி காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் கவர்னர் வந்து இல்லை எனக்கு வந்து, ஆனால் கவர்னருக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகணும், எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இதுமாதிரி சிஎம்மாக பொறுப்பேற்று கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கவர்னருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, நீங்கள் வந்து மெஜாரிட்டி காமிச்சிட்டு பொறுப்பேற்றுக்குன்னு சொல்லிட்டு சொன்னதான் வந்து நேஷ்னல் இதில் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கும் கன்ஃபார்மாக நியூஸ் ஒன்றும் வரல. அதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தோடையெல்லாம் வந்து டிவிக்கு சைடுக்கு போயிட்டுருக்கு. இதுதான் நிலவரம். உங்களுக்கு எதுனா இதை பற்றி தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.